வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 16வது அத்தியாயம். காலை 11 மணி. ஏஜே குரூப்ஸ் கார்ப்பரேட் அலுவலகம். நேற்றைய பங்கு சந்தையின் வரலாற்று சாதனைக்கு பிறகு ஏஜே குரூப்ஸின் தலைமையகமே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. கண்ணாடியால் ஆன அந்த பிரம்மாண்டமான கட்டிடம் முழுதும் வண்ண விளக்குகளாலும் கொண்டாட்ட குரல்களாலும் நிறைந்திருந்தது. ஊழியர்கள் ஒவ்வொருவரின் முகத்திலும் பெருமிதமும் மகிழ்ச்சியும் ததும்பி வழிந்தது. ஆனால் அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் 40வது தளத்தில் அமைந்திருந்த அக்ஷராவின் பிரத்யேக அறையில் சூழ்நிலை முற்றிலும் வேறாக இருந்தது. உண்மையில் அந்த ஆடம்பரமான கேபின் ஏஜே குரூப்ஸின் பொதுவான அலுவலக அறை அல்ல. அக்ஷரா மீது கொண்ட அளவில்லா காதலினாலும் அவளது திறமைக்கு தரும் மரியாதையினாலும் ஆரியன் சொந்த கம்பெனி கட்டிடத்திலேயே அவளுக்கென்று பார்த்து பார்த்து செதுக்கிய பிரத்யேக கோட்டை. அவளது ரசனைக்கேற்ப ஒவ்வொரு மூலையையும் பிரத்யேகமாக வடிவமைத்து, இது உன்னோட ராஜ்ய அக்ஷரா என்று உரிமையோடு அவன் பரிசளித்த அதே அறையில்தான் இன்று அவனது துரோகத்தின் நிழல் படிந்திருந்தது. அங்கிருந்த நவீன குளிர்சாதன பெட்டியின் குளிரையும் மீறி அக்ஷராவின் கோபத்தாலும் பதற்றத்தாலும் அந்த அறையில் அனல் பறந்து கொண்டிருந்தது. அக்ஷரா தன் சுழல் நாற்காலியில் அமர முடியாமல் ஜன்னலின் அருகே அங்குமிங்கும் பதற்றத்துடன் உலாத்திக் கொண்டிருந்தாள். அவளது கைகளில் இருந்த ஐபோன் சத்தமாக அதிர்ந்தது. திரையில் வழக்கறிஞர் விக்ரம் என்ற பெயர் மின்னியது. வேகமாக போனை எடுத்து காதில் வைத்தாள். சொல்லு விக்ரம், என்னாச்சு? வழக்கறிஞர் விக்ரம் தீவிரமான துணியில் பேசத் தொடங்கினான். மேடம், நீங்க நேத்து ராத்திரி எனக்கு அனுப்பின அந்த ரகசிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க அவசரமா சைபர் பிரான்சிக் டீமுக்கு மூலமா முழுசா செக் பண்ணி முடிச்சிட்டோம். அக்ஷராவின் இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடிக்கத் தொடங்கியது. தொண்டை வறண்டு போக அவளது குரல் பதற்றத்தில் லேசாக நடுங்கியது. என்ன சொல்றாங்க விக்ரம்? அது உண்மையான ஆவணங்களா இல்ல வேற யாராவது போர்ஜரி பண்ணிருக்காங்களா? மறுமுனையில் ஒரு சிறிய மௌனத்திற்கு பிறகு விக்ரமின் குரல் வெளிப்பட்டது. ஐ எம் சாரி மேடம், அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஆரியன் சாரோட டிஜிட்டல் சிக்னேச்சரும் அந்த பத்திரத்துல இருக்கிற ஸ்டாம்ப் பேப்பரும் 100% உண்மையானது. எந்த விதமான போர்ஜரியும் நடக்கல. ஏஜே குரூப்ஸின் எதிர்காலமே அடங்கி இருக்கிற ப்ராஜெக்ட் போனிக்ஸின் முழு காப்புரிமையும் இப்போ அவரோட தனிப்பட்ட பெயருக்கு மாத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க கம்பெனியோட 30% ஷேர்ஸ் அவரோட ரகசிய ஸ்விஸ் கணக்குக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு. விக்ரம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அக்ஷராவின் தலையில் இடி போல வந்து இறங்கியது. காதில் போன் அப்படியே இருக்க அவளது கைகள் தானாக தளர்ந்தன. சுற்றி இருந்த உலகம் ஒரு நிமிடம் சுழல்வது போல இருந்தது. அவளது கண்கள் கலங்கி கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது. அப்போ ஆரியன் என்னை ஏமாத்திட்டானா? நேற்று சக்சஸ் பார்ட்டி மேடையில நூற்றுக்கணக்கான கேமராக்களுக்கு முன்னாடி என்னை உயர்த்தி பேசினது, எல்லாரும் பார்க்க என் கையை பிடிச்சு காதல் மொழி பேசினது எல்லாமே வெறும் நாடகம் தானா? அவளது இதயம் 1000 துண்டுகளாக உடைந்து சிதறுவது போல் இருந்தது. காதலில் விழுந்த பெண்மனமும் கார்ப்பரேட் உலகில் பல வெற்றிகளை குவித்த தொழில் அதிபர் என்ற அவளது சுயமரியாதையும் ஒரே நேரத்தில் பேரடி வாங்கி இருந்தன. அவளது ஈகோ வலியால் அலறியது. இத்தனை நாளா இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லாம ஆதரவற்ற அனாதையா தனிமையில போராடிட்டு இருந்தேன். அப்படி கிடந்த என் வாழ்க்கையில முதலா அன்பை காட்டுற மாதிரி நுழைஞ்சது நீதானா ஆரியன்? உன்னோட அந்த போலி அன்பையும் காதலையும் இப்பதான் என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சு உன்னை நம்ப தொடங்குச்சு. அப்படிப்பட்ட என் நம்பிக்கையிலேயே தீய வச்சு என் உழைப்பையும் கம்பெனியையும் என்னை வச்சே என்கிட்ட இருந்து பறிச்சுட்டியடா. வழக்கறிஞர் விக்ரமின் வார்த்தைகள் அக்ஷராவின் காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன. அவளது பற்கள் கோபத்திலும் ஏமாற்றத்திலும் நரநரவென கடித்தன. கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் மெல்ல மெல்ல அவளது சுயமரியாதையை தட்டி எழுப்ப அந்த அழுகை ஒரு மாபெரும் அக்னிப்பிழமான கோபமாக மாறத் தொடங்கியது. அதே நொடியில் அவளது கைபேசி மேஜை மீது இன்னும் அதிர்ந்து நகரத் தொடங்கியது. திரையில் எண்களுக்கு பதிலாக அன்னோன் என்கிரிப்டட் நம்பர் என்ற எழுத்துக்கள் மட்டுமே மின்னின. அக்ஷரா ஒரு கணம் தயங்கினாள். தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு கம்பீரமாக போனை எடுத்து காதில் வைத்தாள். ஹலோ. மறுமுனையில் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. அது ஒரு கொடூரமான கார்ப்பரேட் நெறித்தனமான சிரிப்பு. வணக்கம் மேடம் சிஇஓ. ஏஜே குரூப்ஸோட மாபெரும் வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள். ஆனா அந்த வெற்றி உங்களோடதா இல்ல உங்க புருஷன் ஆரியனோடதாங்கிறதுதான் இப்போ கேள்வி. அந்த அந்நிய குரலை கேட்டதும் அக்ஷராவின் புருவங்கள் சுருங்கின.
யாரு பேசுறது? எதுக்கு இந்த மறைமுக பேச்சு? நேரா விஷயத்துக்கு வா. மறுமுனையில் இருந்தவன் லேசாக இருமினான். நான் யாருன்னு இப்போ உங்களுக்கு முக்கியம் இல்ல அக்ஷரா மேடம். ஆனா நான் உங்களோட நலனில் அக்கறை இருக்கிற ஒரு நலம் விரும்பி. நேத்து பங்கு சந்தையில உங்க கம்பெனி ஷேர்ஸ சரிய வைக்க ஒரு பெரிய சதி நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அக்ஷராவின் கார்ப்பரேட் மூளை மின்னல் வேகத்தில் இயங்கியது. வாட்? நேத்து நடந்த ஹேக்கிங் அட்டாக் பத்தி பேசுறியா? யாருடா நீ? எதுக்காக எனக்கு போன் பண்ணியிருக்க என்று சீறினாள். மறுமுனையில் இருந்த அந்த முகமூடி மனிதன் சத்தமாக சிரித்தான். அவசரப்படாதீங்க அக்ஷரா மேடம். உண்மையை சொல்ல போனா நேத்து நடந்த அந்த ஹேக்கிங் அட்டாக், கம்பெனிக்கு ஆபத்து வர மாதிரி வந்த அந்த போலி மிரட்டல்கள் எல்லாமே உங்க புருஷன் ஆரியன் ஆடிய மாஸ்டர் கேம். வாட்? அக்ஷரா அதிர்ச்சியில் உழைந்தாள். ஆமா அக்ஷரா, ஏதோ ஒரு வெளியால் உங்க கம்பெனியை அழிக்க வர்ற மாதிரி ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கினதே ஆரியன் தான். அப்போதானே நீங்க பயந்து போய் கம்பெனியோட முழு பவர்ஸையும் ப்ராஜெக்ட் பீனிக்ஸ் காப்புரிமையையும் அவன்கிட்ட ஒப்படைப்பீங்க. அதான் அவனோட பிளான். இப்போ நான் அனுப்புன அந்த டாக்குமெண்ட்ஸ் உண்மையா இல்லையான்னு உங்க லீகல் டீம் கன்ஃபார்ம் பண்ணிருக்குமே. இப்போ புரியுதா ஆரியன் உங்க பின்னாடி இருந்து பண்ணின துரோகம்? விக்ரம் ரத்தோர் மிக சாமர்த்தியமாக காய்களை நகர்த்தினான். தான் செய்த சதியை ஆரியனின் தலைமையில் பழியாக போட்டு அக்ஷராவின் சந்தேகத்தீயில் எண்ணெயை ஊற்றினான். அவனது வார்த்தைகள் அக்ஷராவின் மனதை உலுக்கின. ஒருவேளை இந்த நபர் சொல்வது போல ஆரியன் என்னை காப்பாற்றுவது போல் நடித்து என் கம்பெனியை விழுங்க பார்க்கிறானா என்ற சந்தேகம் அவளது மனதை அரித்தது. இருப்பினும் அக்ஷரா தன் கோபத்தை வெளிப்புறத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. குரலை கட்டுப்படுத்தி கொண்டு, நீ யாருன்னு சொல்லாம எதுக்காக எனக்கு போன் பண்ணி இதையெல்லாம் சொல்ற என்றாள். காரணம் எளிது அக்ஷரா. மறுமுனையில் குரல் இன்னும் மென்மையாக போலியான பரிவோடு ஒலித்தது. ஆரியன் உங்களை ஒரு பகடைக்காயா பயன்படுத்தி உங்க மொத்த கம்பெனியையும் அழிக்க போறான். அவனுக்கு தேவை உங்க சொத்தும் உங்களோட இந்த கார்ப்பரேட் அதிகாரமும் மட்டும்தான். நீங்க இத்தனை நாளா அனாதையா கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த சாம்ராஜ்யத்தை காதல்ங்கிற பொய்யான வலைய வீசி ஒரே நாள்ல பறிச்சுட்டான். ஆனா என் கூட நீங்க கை கோர்த்தா ஆரியன் பண்ணின துரோகத்துக்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு தருவேன். அவனை அடியோட அழிச்சு உங்க கம்பெனியையும் உங்களையும் நான் காப்பாத்துவேன். அக்ஷரா ஒரு கணம் மௌனமானாள். அறையில் நிலவிய அந்த அமைதி மறுமுனையில் இருந்தவனுக்கு நம்பிக்கை தந்தது. அக்ஷரா நம்ம வலையில விழுந்துட்டா என்று அவன் மனதிற்குள் கணக்கு போட்டான். ஆனால் அக்ஷரா சாதாரண பெண் அல்ல. ஆரியன் மீது அவளுக்கு தீராத கோபமும் சந்தேகமும் இருந்தது உண்மைதான். ஆனால் போனில் பேசும் இந்த நபரின் தோரணையும் ஆரியனை பற்றி அவன் பேசும் விதமும் அவளுக்கு முற்றிலும் தவறாகப்பட்டது. இவன் ஆரியனை பழிவாங்க தன் தோள் மீது துப்பாக்கியை வைக்க பார்க்கிறான் என்பதையும் தன் மீதும் ஏதோ பேராசையோடு காய்களை நகர்த்துகிறான் என்பதையும் அவளது கூர்மையான புத்தி கணித்தது. அக்ஷராவின் உதடுகளில் ஒரு கசப்பான புன்னகை அரும்பியது. அவளது குரல் இப்போது சுட்டெரிக்கும் நெருப்பாக இருந்தது. அடுத்த நொடியே உறைபனியாக மாறியது. யோ மிஸ்டர், அக்ஷரா நிதானமாக தொடங்கினாள். ஆரியன் எனக்கு செஞ்சது துரோகமா இல்ல உண்மையிலேயே காதலான்னு அவன்கிட்டயே நேருக்கு நேரா கேட்டுக்க எனக்கு தெரியும். அதுக்கு இந்த அக்ஷராவுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. போனின் மறுமுனையில் லேசான அதிர்ச்சி மௌனம். அப்புறம் ஆரியனை அழிக்க உன்ன போன்ற ஒரு முகமூடி அணிஞ்ச கழுசடையோட கை கோர்க்கிற அளவுக்கு அக்ஷரா கேவலமானவளும் இல்ல, துணிவில்லாதவளும் இல்ல. லெட் மீ டெல் யூ ஒன் திங். என் புருஷனுக்கும் எனக்குமான பிரச்சனை இது. எங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம். ஆனா இடையில உன்ன மாதிரி ஒரு 3வது மனிதன் கை வச்சா ஆரியன் உன்னை அழிக்கிறதுக்கு முன்னாடி நானே உன்னை தேடி வந்து அழிச்சிருவேன். இனிமே எனக்கு போன் பண்ணின உன் அடையாளமே இல்லாம பண்ணிடுவேன். கம்பீரமாக சொல்லிவிட்டு பதிலை கூட எதிர்பாராமல் போனை துண்டித்து மேஜை மீது வீசினாள். சென்னையின் ஒதுக்குப்புறத்தில் உள்ள தன் ஆடம்பர பங்களாவில் சேட்டலைட் போனை கையில் பிடித்தபடி அமர்ந்திருந்த விக்ரம் ரத்தோர் உறைந்து போய் நின்றான். அவனது திட்டப்படி அக்ஷரா உடைந்து போய் ஆரியனுக்கு எதிராக தன்னிடம் உதவி கேட்க வேண்டும். ஆனால் இவள் இவ்வளவு தைரியமாக தன்னை எச்சரிப்பாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. கோபத்தில் தன் கையில் இருந்த விலை உயர்ந்த ஒயின் கிளாஸை சுவரில் எரிந்து உடைத்தான். கண்ணாடி துண்டுகள் சிதறி தெரித்தன. வாட் அ வுமன், ஃபக் என்று ஆத்திரத்தில் கத்தினான். அவனது உதவியாளன் பயத்துடன் பின்வாங்கி நின்றான். அவனது கண்கள் இரத்த சிவப்பாக மாறின. இவ்வளவு தூரம் ஆதாரத்தை காட்டியும் புருஷன் துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சும் இவளுக்கு எவ்வளவு திமிர், எவ்வளவு ஈகோ. சரிடி அக்ஷரா, நீ எவ்வளவுதான் தள்ளி போனாலும் இந்த விக்ரமால உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது.
உன் மனசுல இருக்கிற அந்த ஆரியனை மட்டும் உன் கண்ணு எதிரிலேயே முடிச்சு காட்டுறேன். அவன் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை ஏன் வசமாக்கிக்க சீக்கிரமே ஒரு கொடூரமான திட்டத்தோட வர. இனி ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு மரண பயம்தான் என்று வெறியோடு கர்ஜித்தான். இங்கே அக்ஷராவின் அறையில் போனை துண்டித்த அக்ஷரா தன் மேஜை மீது இருந்த ஆரியனின் புகைப்படத்தை பார்த்தாள். அவளது மனதில் 1000 புயல்கள் சுழன்றடித்தன. அந்த அந்நியன் சொன்னது உண்மையா? ஆரியன் என்னை ஏமாற்றத்தானே இவ்வளவு நாடக ஆட்டங்களை ஆடினானா? கண்ணீரும் கோபமும் மாறி மாறி அவளை சோதித்தன. ஆனால் அவளது மனதிற்குள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். அக்ஷரா கண்கள் உறுதியுடன் மின்ன உடனே ஆரியனின் அசிஸ்டன்ட் சந்தோஷை கூப்பிட்டாள். சந்தோஷ், உடனே எல்லா போர்டு மெம்பர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னைக்கு மதியம் சரியா 2 மணிக்கு போர்டு மீட்டிங் நடக்கணும். யாரும் மிஸ் ஆக கூடாது, சீக்கிரம் என்று கம்பீரமான குரலில் உத்தரவிட்டாள். பின்பு மனதில் உறுதியோடு நினைத்து கொண்டாள். ஆரியன், நீ உண்மையிலேயே என் வீழ்ச்சியை விரும்புறியா இல்லை என் வாழ்க்கையை காப்பாத்த வரியான்னு இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு தெரிஞ்சிரும். ஆனா ஒண்ணு, இந்த அக்ஷரா யாரு முன்னாடியும் தலைகுனிய மாட்டா. மதியம் 2 மணி. ஏஜே குரூப்ஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான போர்ட் ரூம். அங்கு நிலவிய சூழல் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் கனத்து போயிருந்தது. நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகள், பெரிய பங்குதாரர்கள் மற்றும் சீனியர் டைரக்டர்கள் அனைவரும் தங்களின் இருக்கைகளில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அறையின் மையத்தில் இருந்த பிரம்மாண்டமான ஓவல் வடிவ மேஜையின் தலைப்பில் ஆரியன் ஜெகநாத் வழக்கமான கம்பீரத்தோடும் ஆழமான அமைதியோடும் அமர்ந்திருந்தான். அவனது வலதுபுறத்தில் அக்ஷரா அமர்ந்திருந்தாள். அவளது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. மாறாக ஒரு கடுமையான தீர்க்கமும் அணையாத கோப கனலும் மட்டுமே அவளது விழிகளில் தெரிந்தன. இடதுபுறத்தில் சீனியர் டைரக்டர் ரங்கநாதன் அமர்ந்திருந்தான். அவன் முகம் சாதாரணமாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் உள்மனதில் ஒருவித நரம்பு தளர்ச்சியும் பதற்றமும் ஓடிக்கொண்டே இருந்தது. அரங்கத்தில் ஈயாடும் சத்தம் கூட கேட்கும் அளவுக்கு உறைந்த அமைதி. அக்ஷரா மெதுவாக தன் இருக்கையிலிருந்து நிமிர்ந்து நின்றாள். போர்டு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் அவளது பார்வை ஊடுருவியது. ஜென்டில்மேன், இந்த அவசர கூட்டத்தை கூட்டினது நான் தான். அவளது உறுதியான குரல் அந்த பிரம்மாண்ட போர்ட் ரூம் முழுவதும் எதிரொலித்தது. ஆரியன் தன் நீண்ட விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்தபடி சலனமில்லாத கண்களால் அவளை பார்த்தான். அவனது பார்வையில் கோபமில்லை, மாறாக ஒருவித வேதனையும் ஆழமான அமைதியும் மட்டுமே இருந்தது. அக்ஷரா தன் லேப்டாப்பை ஆன் செய்து அதை அங்கிருந்த பிரம்மாண்டமான LED திரையில் கனெக்ட் செய்தாள். அடுத்த நொடி அந்த பெரிய திரையில் லீகல் டாக்குமெண்ட்டுகள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வந்தன. போர்டு உறுப்பினர்களிடையே ஒரு கணத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. ஆளாளுக்கு முணுமுணுக்க தொடங்கினர். ஆரியன் ஜெகநாத். அக்ஷரா நேரடியாக ஆரியனின் கூர்மையான கண்களை பார்த்து சீறினாள். ப்ராஜெக்ட் போனிக்ஸின் 50% பங்குகளை எனக்கு கொடுத்து 2 கம்பெனியை இணைக்கிறதா நீ சொன்னது எல்லாமே ஒரு மிகப்பெரிய போலி நாடகம். இந்த டாக்குமெண்ட்ஸ் படி அந்த ப்ராஜெக்டோட மொத்த காப்புரிமையும் உன் பேர்ல மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் கம்பெனியோட 30% பங்குகளை எனக்கு தெரியாமலேயே ஒரு ரகசிய அக்கௌண்ட்டுக்கு மாத்தி இருக்க. பதற்றத்துடன் எழுந்தான் ஆகாஷ். அக்ஷரா, என்ன பேசுற நீ? ஆரியன் உனக்கு துரோகம் செய்வானா? அவனை பத்தி தெரிஞ்சும் எப்படி உன்னால இப்படி யோசிக்க முடியுது? ஆரியன் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆதாரத்தோட பேசுற ஆகாஷ் என்று சத்தமாக கத்திய அக்ஷரா திரையை சுட்டி காட்டினாள். போர்டு ரூமில் நிலவிய அந்த உறைந்த அமைதியில் அக்ஷரா லேப்டாப் திரையை சுட்டிக்காட்டி போர்டு உறுப்பினர்களை பார்த்து பொதுவான குரலில் பேசினாள். ஜென்டில்மேன், என் லீகல் டீம் இதை ஃபாரன்சிக் செக் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற டிஜிட்டல் கையெழுத்து ஆரியனுடையதுதான். இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்ச ஒருத்தன் கூட பிசினஸ் பார்ட்னரா தொடர எனக்கு விருப்பம் இல்ல. இந்த நிமிஷமே ப்ராஜெக்ட் போனிக்ஸ்ல இருந்து என் கம்பெனி முழுமையா விலகுது. அரங்கமே அதிர்ச்சியில் உறைந்தது. போர்டு உறுப்பினர்கள் சலசலக்க தொடங்கினர். சீனியர் டைரக்டர் ரங்கநாதனின் மனதுக்குள் ஒரு பெரிய கொண்டாட்டமே நடந்தது. அப்பாடா, நாம அந்த மறைமுக எதிரிக்கு பண்ணி கொடுத்த வேலை கச்சிதமா முடிஞ்சது. இனி இந்த ஏஜே குரூப்ஸ் 2 உடையும் என்று உள்ளுக்குள் பெருமிதப்பட்டு கொண்டான். ஆனால் வெளியில் எந்த பாவத்தையும் காட்டாமல் அமைதியாக இருப்பது போல் நடித்தான். அக்ஷரா மெதுவாக மேஜையை சுற்றி வந்து ஆரியனின் மிக அருகில் வந்து நின்றாள். அவனது கண்கள் நேராக அவனது கண்களை சந்தித்தன. போர்டு மெம்பர்ஸ் யாருக்கும் கேட்காதபடி ஆரியனுக்கு மட்டுமே கேட்கும் மிக மெல்லிய, அதே சமயம் கனத்த குரலில் பேசத் தொடங்கினாள். அன்னைக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி என்னை கட்டாயப்படுத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ கூட என் மனசுல உன் மேல வெறுப்புதான் இருந்தது ஆரியன். ஆனா சமீப காலமா நீ என் மேல காட்டின அன்பையும் நெருக்கத்தையும் பார்த்து என் பழைய கோபத்தை எல்லாம் மறந்து உன்னை உண்மையாவே என் புருஷனா நம்ப தொடங்குறேனே, அதுதான் நான் பண்ணிய மிகப்பெரிய முட்டாள்தனம்.
ஆரியனின் முகத்தை ஆழமாக பார்த்தபடி அவளது குரல் லேசாக கரகரத்தது. என் கம்பெனியை அழிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளா என் மேல காதல பொழிஞ்சு நாடகம் ஆடுனியா? உன் போலி அன்பை நம்பி என் மனசுல உனக்காக ஒரு இடத்த கொடுத்தேன் பாரு, அங்க தோத்துட்ட ஆரியன். இப்படி ஒரு துரோகத்தை செஞ்ச உனக்கு மனைவியா வாழ இனி என் மனசு இடம் கொடுக்கல. அவளது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆரியனின் நெஞ்சை ஊடுருவினாலும் அவளது ரகசிய காவலை உடைக்காமல் ஆரியன் அமைதியாக அவளது விழிகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் எந்தவித பதற்றமோ பயமோ அதிர்ச்சியோ இல்லை. மாறாக அவனது உதடுகளின் ஓரத்தில் ஒரு மெல்லிய ஆபத்தான அசுர புன்னகை தவழ்ந்தது. ஆரியன் மெதுவாக ரங்கநாதனை தன் ஓரக்கண்ணால் பார்த்தான். நீதான் அந்த எதிரியோட ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ரங்கநாதன். உன்னை இப்போ நான் காட்டி கொடுத்தா அந்த முக்கிய எதிரி உஷாராயிடுமா? உன்னை வச்சுதான் அந்த பெரிய தலையை நான் தூக்க போறேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். அக்ஷரா தன் நெஞ்சில் இருக்கும் வேதனையை எல்லாம் ஆரியனுக்கு மட்டுமே கேட்கும் மெல்லிய குரலில் கொட்டிவிட்டு கண்களில் வழியும் கண்ணீரை மறைத்தபடி அவனை விட்டு லேசாக விலகி நின்றாள். ஆரியன் மெதுவாக தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். தன் விலை மதிப்பெற்ற பிரௌசரை கம்பீரமாக சரி செய்து கொண்டான். அவனது பார்வை அக்ஷராவின் கலங்கிய கண்களை ஒரு கணம் ஊடுருவி விட்டு உடனடியாக போர்ட் ரூமில் அமர்ந்திருந்த அனைத்து உறுப்பினர்கள் பக்கமும் திரும்பியது. அவனது முகத்தில் எந்தவித பதற்றமோ அதிர்ச்சியோ இல்லை. மாறாக ஒரு சாணக்கியனின் கம்பீரமும் அசுரத்தரமான தன்னம்பிக்கையும் மட்டுமே முகர்ந்தது. அவன் தன் உரத்த அழுத்தமான குரலில் போர்டு உறுப்பினர்களை பார்த்து பேசத் தொடங்கினான். அவனது குரல் அந்த பிரம்மாண்ட போர்ட் ரூமின் மூளை முடுக்கெல்லாம் எதிரொலித்தது. பேசி முடிச்சிட்டியா அக்ஷரா? இன்னும் என்ன பேச்சு ஆரியன்? கண்ணு முன்னாடி இவ்ளோ பெரிய ஆதாரம் இருக்கு. இதுக்கு மேலே நீ என்ன சாதிக்க போற? ஆரியன் லேசாக சிரித்தான். அனைவரின் பார்வையும் ஆரியன் மீது குவிய அவன் தொடர்ந்து அவையினரை பார்த்து பேசினான். ஜென்டில்மேன், இங்க இருக்கிற எல்லா மேலையும் இருக்கிற ஸ்கிரீனை பார்த்து அக்ஷரா சொன்னதை நம்பிட்டு இருக்கீங்க, கரெக்டா? ஆனா கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மையாகிடாது. தன் கோட் பாக்கெட்டில் இருந்து ஒரு கருப்பு நிற பென்ட்ரைவை எடுத்து மேஜை மீது வைத்தான். நீ காட்டுன அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற சிக்னேச்சர் என்னோடதுதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அது எப்போ, எங்க, யாரால உருவாக்கப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமா? ஆரியன் அந்த பென்ட்ரைவை சிஸ்டத்தில் சொருகினான். திரையில் இருந்த பழைய ஆவணங்கள் மறைந்து ஒரு புதிய ஃபாரன்சிக் ரிப்போர்ட் விரிந்தது. அக்ஷரா, நீ சொல்ற அந்த 30% ஷேர் டிரான்ஸ்பர் நாகேஸ்வரன் என்டர்பிரைசஸ்ங்கிற ஒரு போலி கம்பெனிக்கு மாத்தப்பட்டிருக்கு. இந்த டாக்குமெண்ட்டை உருவாக்க என் டிஜிட்டல் சிக்னேச்சரை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை செஞ்ச அந்த ஐபி அட்ரஸ் எங்க இருக்கு தெரியுமா? இதோ பாரு, சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு ரகசிய லொகேஷன் அது. திரையில் சென்னை புறநகர் பகுதியின் மேப் மற்றும் ஐபி அட்ரஸ் விவரங்கள் உளிர்ந்தன. ரங்கநாதனின் நெஞ்சில் ரயில் ஓடியது. தன் கைவரிசை இவ்வளவு தூரம் அம்பலமாகும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஐயோ, இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ என்று பயத்தில் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். ஆனால் ஆரியன் ரங்கநாதனின் பெயரை குறிப்பிடவில்லை. அவன் அக்ஷராவின் திகைத்து போன கண்களையே மட்டுமே ஆழமாக பார்த்தான். அக்ஷரா, அந்த டாக்குமெண்ட்ல ஒரு சிறிய பிழை இருக்கு, நல்லா பாரு. ஆரியன் திரையை ஜூம் செய்தான். அதுல இருக்கிற டேட் அண்ட் டைம் நேற்று இரவு 11:30 மணி. சென்னை புறநகர்ல இருந்து யாரோ என் கையெழுத்தை ஹேக் பண்ணி இந்த ஃபைலை கிரியேட் பண்ணப்ப நான் நம்ம வீட்டு பெட்ரூம்ல உன் பக்கத்துல இருந்தேன். உன் கைப்பிடிச்சு நாம பேசிக்கிட்டு இருந்தோம். நான் உன் கூடவே இருந்தப்போ சென்னை புறநகர்ல இருந்து நான் எப்படி இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிருக்க முடியும்? அக்ஷரா அதிர்ச்சியுடன் அந்த தேதியையும் நேரத்தையும் பார்த்தாள். ஆரியன் சொல்வது 100% உண்மை. நேற்று இரவு 11:30 மணிக்கு ஆரியன் அவளோடுதான் வீட்டில் இருந்தான். அப்படி இருக்க அவன் எப்படி சென்னை புறநகரில் இருந்து ஒரு ஆவணத்தில் கையெழுத்திட முடியும்? சைபர் ஃபாரன்சிக் சோதனையில் கையெழுத்து உண்மையானது என்று வந்ததே தவிர அது போலி ஐபி அட்ரஸ் மூலம் திருடப்பட்டது என்பது இப்போது அப்பட்டமாக விளங்கியது. அது மட்டும் இல்ல அக்ஷரா, ஆரியன் தன் கைபேசியை எடுத்து திரையில் கனெக்ட் செய்தான். ப்ராஜெக்ட் பீனிக்ஸின் உண்மையான 50% காப்புரிமை மற்றும் பங்குகளின் ஆவணங்கள் இதோ. இன்னைக்கு காலை 9 மணிக்கே உன் பேருக்கு அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டு அரசாங்க பத்திரப்பதிவேட்டுல ஏறியாச்சு. நீ இப்பவே செக் பண்ணிக்கலாம். அக்ஷரா நடுக்கத்தோடு தன் ஐபேடை எடுத்து சரிபார்த்தாள். ஆரியன் சொன்னது போலவே ப்ராஜெக்ட் போனிக்ஸின் முழு சட்டப்பூர்வ உரிமையும் அவளது பெயருக்கு மாற்றப்பட்டிருந்தது. அக்ஷராவின் கையில் இருந்த ஐபேட் லேசாக நழுவியது. அவளது கண்கள் கனங்கின. தான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம். கட்டாய கல்யாணத்தால் அவன் மீது இருந்த கோபம் இன்னும் முழுமையாக மறையாத நிலையிலும் சமீப காலமாக அவன் காட்டிய ஆழமான அன்பையும் உண்மையையும் பார்த்து அவன் மீது ஒரு மெல்லிய மரியாதையும் ஈர்ப்பும் மலரத் தொடங்கியிருந்த நேரம் இது. அப்படிப்பட்டவனின் அன்பை கூட புரிந்து கொள்ளாமல் எல்லார் முன்னாடியும் அவனை குற்றவாளியாக நிறுத்தி அசிங்கப்படுத்தி விட்டோமே.
தன் அவசர புத்தியை நினைத்து அக்ஷராவின் நெஞ்சை குற்ற உணர்ச்சி அடைத்தது. தொண்டை அடைக்க பேச வார்த்தைகளின்றி ஆரியனை நிமிர்ந்து பார்த்தாள். போர்டு உறுப்பினர்கள் அனைவரும் ஆரியனின் இந்த அதிரடி வியூகத்தையும் அவன் கம்பெனியையும் அக்ஷராவையும் பாதுகாத்த விதத்தையும் பார்த்து வியந்து நின்று பலமாக கைத்தட்டினர். ரங்கநாதன் மட்டும் அப்பாடா, நம்ம பேரு வெளியில வரல என்று பெருமூச்சு விட்டான். ஆனால் அவனுக்கு தெரியாது ஆரியனின் முழு பார்வையும் கண்காணிப்பும் இனி தன் மீதுதான் இருக்கப் போகிறது என்று. ஆகாஷும் சந்தோஷும் ஆரியனை பெருமையோடு பார்த்தபடி நிலைமையை உணர்ந்து அமைதியாக வெளியேறினர். இப்போது அந்த பிரம்மாண்டமான போர்ட் ரூமில் ஆரியனும் அக்ஷராவும் மட்டுமே தனித்திருந்தனர். சுற்றிலும் உறைந்த அமைதி. அக்ஷரா எதையும் பேச முடியாமல் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தாள். தன் அவசர புத்தியையும் அவளது அன்பை புரிந்து கொள்ளாமல் எல்லார் முன்னாடியும் காயப்படுத்தியதையும் நினைத்து அவளது நெஞ்சம் குற்ற உணர்ச்சியால் கனத்தது. விழிகளில் தேங்கிய கண்ணீர் கன்னங்களில் வழிய தயாராக இருந்தது. ஆரியன் அமைதியாக அவளை பார்த்தான். அவனது பார்வையில் கோபமோ வருத்தமோ இல்லை. மாறாக அவளது தவிப்பையும் குற்ற உணர்ச்சியையும் உணர்ந்த ஆழமான காதல் மட்டுமே மிளிர்ந்தது. மெதுவாக அடிமேல் அடி வைத்து அக்ஷராவின் அருகில் வந்தான் ஆரியன். அவளுக்கு மிக நெருக்கமாக வந்து நின்று தன் நீண்ட விரல்களால் அவளது முகத்தை தாங்கி பிடித்தான். அவளது கன்னத்தில் வழிந்த கண்ணீர் துளியை தன் கட்டை விரலால் மென்மையாக துடைத்து விட்டான். அக்ஷரா தன் இமைகளை மூடிக்கொண்டாள். அவனது விரல்களின் ஸ்பரிசம் அவளது இதய துடிப்பை வேகமாக்கியது. ஆரியன் அவளது காதோரம் குடிந்து மிக மெல்லிய அதே சமயம் வசீகரமான குரலில் முணுமுணுத்தான். கல்யாணம் கட்டாயமா நடந்திருக்கலாம் அக்ஷரா. ஆனா உன் மேல நான் வச்சிருக்கிறது பொய் இல்லாத காதல். என் மேல இருக்கிற கோபத்துல நீ என்னை பழிவாங்க நினைச்சாலும் கடைசி வரை உன்னை பாதுகாக்கிறது மட்டும்தான் இந்த ஆரியனோட வேலையா இருக்கும். அக்ஷரா மெதுவாக கண் திறந்து அவனை பார்த்தாள். அவளது பார்வையில் இருந்த குற்ற உணர்ச்சியை படித்தவன் போல ஆரியன் மெல்ல புன்னகைத்து அவளது இடுப்பை வளைத்து தன்னோடு நெருக்கமாக இழுத்துக்கொண்டான். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் என் கையையும் என் மேல இருக்கிற நம்பிக்கையும் விட்டுடாதடி பொண்டாட்டி. அந்த வார்த்தைகள் அக்ஷராவின் மனதுக்குள் இருந்த அனைத்து தடைகளையும் நொடியில் தகர்த்தன. ஆரியன் அவளது தாடையை பிடித்து லேசாக உயர்த்தினான். அவளது நெற்றியில் தன் உதடுகளை ஆழமாக பதித்தான். அந்த ஒரு முத்தத்தில் அவனது காதலின் முழு தீவிரமும் வெளிப்பட்டது. அக்ஷராவின் செவ்விதழ்கள் லேசாக நடுங்கின. அவளது இதயம் ஏனோ அவனது ஒவ்வொரு வார்த்தையையும் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தது. இவ்வளவு காலமாக அவள் கட்டி வைத்திருந்த கோபக்கோட்டை மெதுவாக விரிசல் விட தொடங்கியது. ஆனால் அந்த விரிசலை ஆரியனுக்கு காட்டும் அளவுக்கு அக்ஷரா இன்னும் பலவீனமாகவில்லை. ஒரு கணம் அவனை பார்த்தவள் உடனே தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். கண்ணீரை அவனுக்கு தெரியாமல் அவசரமாக துடைத்துக் கொண்டாள். ஆரியன் மட்டும் அவளது முகத்தை விட்டு பார்வையை விளக்கவில்லை. அவளது மனப்போராட்டம் அவனுக்கு புரிந்திருந்தது. இருந்தும் அவன் எந்த விளக்கமும் கேட்கவில்லை, எந்த மன்னிப்பையும் எதிர்பார்க்கவில்லை. ஆரியன் அவளை இன்னும் இறுக்கமாக தழுவி அவளது கூந்தலை மென்மையாக கோதிவிட்டான். வெளியே மாலை சூரியன் மறையும் அந்த செவ்வான வெளிச்சத்தில் அந்த பிரம்மாண்டமான போர்ட்ரூமின் நடுவே கடந்து வந்த அனைத்து புயல்களையும் மறந்து இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக காதலோடு அணைத்தபடி நின்றிருந்தனர். ஆரியனின் அந்த ஆழமான அணைப்பில் அக்ஷரா தன்னை மறந்து உறைந்து போய் நின்றிருந்தாள். அவளது இதய துடிப்பு அவன் நெஞ்சில் சீராக எதிரொலித்தது. ஆனால் அந்த அமைதியான காதலின் நொடிகளுக்கு பின்னால் ஒரு மாபெரும் ஆபத்தின் புயல் காற்று வீச தொடங்கி இருப்பதை அவர்கள் இருவருமே உணர்ந்திருக்கவில்லை. அதே நேரம் போர்ட்ரூமின் கதவுக்கு வெளியே மொபைல் போனை கைகளில் பிடித்தபடி ரங்கநாதன் அவசரமாக நகர்ந்து கொண்டிருந்தான். அவனது கைகள் பயத்தில் நடுங்கின. சற்று தள்ளி சென்று யாருக்கும் கேட்காத வண்ணம் ரகசியமான துணியில் போனில் பேச தொடங்கினான். பாஸ், நீங்க சொன்ன மாதிரி நிலைமை போகல. ஆரியன் ரொம்ப உஷாரா இருக்கான். நம்ம ஹேக்கிங் பிளான அவன் முறியடிச்சிட்டான். அக்ஷராவையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டான். இப்போ நாம என்ன பண்றது? மறுமுனையில் இருந்த விக்ரம் ரத்தோரின் கொடூரமான சிரிப்பு சத்தம் மட்டுமே கேட்டது. கவலைப்படாத ரங்கநாதன், ஆரியன் ஜெகநாத் ஜெயிச்சுட்டதான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கட்டும். ஆனா அவனோட இந்த சந்தோஷம் இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும்தான். அக்ஷராவை அடையறதுக்காக நான் போட்டிருக்க பிளான் பி என்னன்னு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஆரியனுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அப்போ தெரியும் இந்த ஆட்டத்தோட நிஜமான கிங் யாருன்னு. விக்ரம் ரத்தோர் குறிப்பிட போகும் அந்த ஆபத்தான பிளான் பி என்ன? இன்று இரவு 10 மணிக்கு ஆரியன் மற்றும் அக்ஷராவின் வாழ்க்கையை உழுக்கப் போகும் அந்த மாபெரும் அதிர்ச்சி என்னவாக இருக்கும்? ஆரியன் ஏற்கனவே ரங்கநாதனை தன் கண்காணிப்பில் வைத்திருக்கும் நிலையில் அக்ஷராவை கைப்பற்ற நினைக்கும் விக்ரம் ரத்தோரின் கொடூர சதியை முறியடித்து தன் காதலையும் சாம்ராஜ்யத்தையும் மீண்டும் காப்பாற்றுவானா? அல்லது எதிரியின் ஆபத்தான வலையில் வீழ்வானா?
இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.